குறுவை பருவத்தைப் போல சம்பா பருவத்திலும் விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவையாறு, பூதலூர் வட்டாரங்களில் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் குறைந்தபட்சம் 5,000 மூட்டைகள் நெல் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமீபத்தில் பெய்த மழையால் நெல் நனைந்து பெரும் இழப்பை சந்தித்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கடந்த முறை போல போர்க்கால அடிப்படையில் நெல்லை உடனடியாக பிற மாவட்டங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து நிலையங்களிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பூதலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகள் கொண்டு வந்து நெல்லை போட்டு கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது என்ன காரணம்னாக்க ஏற்கனவே பிடிச்ச நெல் பூரா அப்படி இருக்குது. அது உடனடியா வந்து லோட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இருக்கிற நெல்லை பிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சாக்கு வருது. சாக்கு 60 100 சாக்கு கொடுக்கறதுல 40 சாக்கு ஓட்டனா சின்னது இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஓட்ட நெல் பிடிக்க முடியாத ஒரு சூழல். அப்ப எங்க யாருக்கிட்ட போய் அங்க போய் நாங்க டிபிசில போய் பிசி கிட்ட போய் நாங்க சண்டை போடுற நிலைமை தான் உருவாகிட்டு இருக்குது. அதனால உடனடியா நல்ல சாக்குகளை கொடுக்கணும். கொண்டு வந்த நெல்லை உடனடியாக கொண்டுட்டு விவசாயிக்கு பாத்தீங்கன்னாக்க மழையிலையும் வெயிலையும் மாடை விரட்டி கண்ணை விரட்டி முன்னாடி பெஞ்ச மழையில நனைஞ்சு இப்படியெல்லாம் நாங்க விவசாயம் பண்ணி கொண்டு வந்து நெல்லை கொண்டு வந்து போட்ட நெல்லையும் பிடிக்கிறதுக்கு மாச கணக்கானோம்னா என்ன பாவம் செஞ்சுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஆண்டு குறுவை நல்ல மகசூல் செய்யப்பட்டு அறுவடையில மிகப்பெரிய மாட்டிட்டோம். மலையில மாட்டி கிட்டத்தட்ட மூவ்மெண்டே நடக்காதனால எல்லா இடங்களையும் முளைச்சு போய் விவசாயிகள் பட்டப்பாடு சாதாரணமா படல. இப்ப சம்பாவிலையும் இதே நிலை நீடிக்குது. ஏன்னா அப்ப வந்து கூட மழை பெஞ்சது பல என்னால உடனே செய்ய முடியல அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப சம்பாவில பாத்தீங்கன்னாக்க எல்லா டிபிசி கிட்டத்தட்ட திருவையாறு போதலூர் வட்டாரத்துல இருக்க அத்தனை டிபிசிலையும் குறைந்தபட்சம் 5,000 மூட்டை தேங்கி கிடக்கு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அப்படியே கிடக்கு. அது வெயிட் லாஸ் ஆகுறது பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. மழை வந்தா நனைகிற ஒரு சூழல் இருக்கு. பல டிபிஸ்ல சமீபத்துல பெஞ்ச மழையில நனைஞ்சு போச்சு. அதனால கொள்முதல்ங்கிறத ஓரிரு தினங்கள்ல செய்யணும்னாக்க இங்க இருக்க பிடிக்கிற நெல்ல மூவ்மெண்ட் பண்ணாதான் செய்ய முடியும். கடந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா உடனடியா போர்க்கால அடிப்படையில் ரயில் வேகன்ல ஏத்தி பல்வேறு மாவட்டங்கள் கொண்டு போனாங்க, அரவைக்கு கொண்டு போனாங்க, எல்லாம் கொண்டு போனாங்க. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னாக்க அங்கங்க தேங்கி கிடக்கு. இதை பத்தி யாரும் கவலைப்படுற மாதிரியே தெரியல. மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கு.